நம்ம நாக்கு வந்து ஜஸ்ட் ஒரு டேஸ்ட் பட்ஸ் மட்டுமே கிடையாது. அதையும் தாண்டி நம்மளோட ஓவரால் ஹெல்த்தையும் அது வந்து ப்ரெடிக்ட் பண்ணுது. அப்படிங்கிறபோது ஜென்ரலாகவே நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு உங்களோட டங் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போது நம்ம நாக்கில் வந்து ஒரு எல்லோ கோட்டிங் நல்ல திக்காக ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி எல்லோ கோட்டிங் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும்போது அடுத்த டங் எக்ஸாமினேஷனில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க நாக்கில் வந்து கிராக்காக இருக்கும். ஸோ இந்த கிராக் எதனால் வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஒயிட் கோட்டிங் இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கிளியராக ப்ரெடிக்ட் பண்ணும் உங்களோட பாடியில் வந்து கப்பம் வந்து அக்யூமுலேட் ஆகிருக்கு. அதாவது ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு ஒயிட் கோட்டிங் உங்களுக்கு அக்யூமுலேட் ஆகும்போது மோஸ்ட்லி உங்கள் பாடியில் இருக்க டிஸ்கம்ஃபர்ட் சிம்டம்ஸ் என்னென்னு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜென்ரலாக ஒரு எக்ஸாமினேஷன் அப்படின்னு வரும்போது நம்ம அந்த நாக்கு எக்ஸாமினேஷன் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதில் உங்களுக்கு எல்லாமே லைக் ஓவரால் ஹெல்த்தே நீங்கள் அதில் வந்து பார்த்துடலாம். எப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட டைஜஸ்டிவ் ஃபயர், அதாவது ஆயுர்வேதாவில் அக்னி அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இன்னொன்று அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தோஷாஸ், அதாவது பாடி கான்ஸ்டிடியூஷன். பாடி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லும்போது ஆயுர்வேதாவில் நம்ம வாத்தம் பித்தம் கப்பம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னொன்று வந்து ஆமம் அப்படின்னா டாக்ஸின்ஸ், அதாவது நம்ம எடுக்கிற ஃபுட் வந்து நம்ம பாடியில் போய் அதை வந்து டாக்ஸின்ஸாக சேர்றது வந்து ஆமம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணலாம் உங்களோட டங் எக்ஸாமினேஷனில். ஜென்ரலாகவே நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு உங்களோட டங் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட டங் வந்து மைல்டு பிங்காக இருக்கும், அதுக்கப்புறம் மாய்ஸ்டாக இருக்கும், ரொம்ப கிராக் இல்லாமல் இருக்கும் உங்களோட டங் வந்து. அதுக்கப்புறம் ஒரு தின் டிரான்ஸ்பரண்ட் கோட்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் யூஸ்வலாகவே அந்த பேட் பிரெத் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஃபவுல் ஸ்மெல். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா யூ ஹாவ் குட் ஹெல்த் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஸோ இதில் உங்களுக்கு என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட டைஜஷன் வந்து ப்ராப்பராக இருக்குது, ப்ளஸ் அவ்வளோ டாக்ஸின்ஸ் உங்கள் பாடியில் அக்யூமுலேட் ஆகலை, ப்ளஸ் உங்களோட தோஷாஸ், அதாவது பாடி கான்ஸ்டிடியூஷன் வந்து நல்லா சீராக இருக்குது, ப்ளஸ் உங்களோட தாத்தூஸ், அதாவது தாத்தூஸ் அப்படின்னா உங்களோட பாடி டிஷ்யூஸ், அதுவும் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் உங்களோட டங் எக்ஸாமினேஷனில். ஸோ யூஸ்வலாக நீங்கள் ஒரு டங் எக்ஸாமினேஷன் டாக்டர்கிட்ட போய் பண்ணுறதுக்கு முன்னாடியோ ஆர் நீங்கள் வீட்லேயே அது வந்து ஃபீல் பண்ணுறீங்க, ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது அதில் உங்களுக்கு ஒரு ஒயிட் கோட்டிங் இருக்குது அப்படின்னா, ஸோ அது வந்து உங்களுக்கு கிளியராக ப்ரெடிக்ட் பண்ணும் உங்களோட பாடியில் வந்து கப்பம் வந்து அக்யூமுலேட் ஆகிருக்கு, அதாவது அக்ரவேட் ஆகிருக்கு. ஸோ உங்களோட தோஷாஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சீரான நிலையில் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். இன்னொன்று வந்து கப்பம் அதிகமாகும் போது அதோட சேர்த்து உங்களோட ஆமமும், அதாவது உங்களோட பாடி டாக்ஸின்ஸ், அதாவது நீங்கள் எடுக்கிற ஃபுட்டோட டாக்ஸின்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும் உங்களோட டங் கலர் வந்து, அதாவது ஒரு ஒயிட் கோட்டிங், நல்ல ஒரு திக் ஒயிட் கோட்டிங் ஃபார்ம் ஆயிருந்தால் இதெல்லாம் உங்கள் பாடியில் இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத அர்த்தம். ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு ஒயிட் கோட்டிங் உங்களுக்கு அக்யூமுலேட் ஆகும்போது மோஸ்ட்லி உங்கள் பாடியில் இருக்க டிஸ்கம்ஃபர்ட் சிம்டம்ஸ் என்னென்னு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட பாடி வந்து ஹெவியாக இருக்கும், நிறைய ஃபெட்டிக் இருக்கும், ஒரு மியூக்கஸ் ஃபார்மேஷன் வந்துக்கிட்டே இருக்கும், லோ அப்பிடைட், அதாவது உங்களுக்கு பசி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு இண்டிகேஷன்ஸ் உங்களோட கப்பம் வந்து அதிகமாகிட்டு நிறையா உங்கள் பாடியில் டாக்ஸின்ஸ் வந்து அதிகமாக அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்குன்னா, ஸோ இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸ் நீங்கள் உங்களோட டங் எக்ஸாமினேஷனை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கப்பம் வந்து பாடியில் அக்ரவேட் ஆகும்போது, உங்களுக்கு இந்த மாதிரி லோ டைஜஸ்டிவ் ஃபயர் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் யூஸ்வலாக வீட்டில் என்ன பண்ணிக்கலாம் அக்கார்டிங் டு ஆயுர்வேதா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரொம்ப லைட் மீல்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிறது, ஹெர்பல் டீஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அதில் ஜிஞ்சர் இன்க்ளூட் பண்ணி டீஸ் எடுத்துக்கிறது, வார்ம் வாட்டர் நிறையா இன்டேக் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போது நம்ம நாக்கில் வந்து ஒரு எல்லோ கோட்டிங் நல்ல திக்காக ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி எல்லோ கோட்டிங் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும்போது உங்கள் பாடியில் வந்து பித்தம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அசிடிட்டி, பர்னிங் சென்சேஷன், அதுக்கப்புறம் நிறைய பசி இருக்கும், அதுக்கப்புறம் பேட் பிரெத். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கவங்களுக்கு வீட்லேயே ஈஸி ரெமெடிஸ் எந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நிறைய தண்ணி குடிக்கிறது, அதுக்கப்புறம் அது கூட ஹர்ப்ஸ் இன்ஃப்யூஸ்ட் வாட்டர், சோம்பு, மல்லி, ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ஓவர் நைட் இன்ஃப்யூஸ் பண்ணி இந்த தண்ணி குடிக்கும்போதும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் ஓவராக ஸ்பைசி ஃபுட்டை, ஆயிலி
ஆயிலி ஃபுட் இந்த மாதிரிலாம் எடுக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அடுத்த டங் எக்ஸாமினேஷனில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க நாக்கில் வந்து கிராக்காக இருக்கும். ஸோ இந்த கிராக் எதனால வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் வாத்த இம்பேலன்ஸ். அதாவது உங்களோட வாத்தம் வந்து அக்ரவேட்டடாக இருந்தால் இந்த மாதிரி நிறைய கிராக்ஸ் வந்து உங்களோட டங்கில் பார்க்கலாம். இது மெயினாக எதனால வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிகாஸ் ஆஃப் ட்ரைனஸ் இன் த பாடி, எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, அதுக்கப்புறம் கேஸ்ட்ரைட்டிஸ். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்னால இந்த டங்கில் கிராக் இருக்கிறது நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கிராக்ட் டங் வந்து எல்லாருக்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் இருக்காது. அப்படி இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு இல்னஸ் தான், அதாவது உங்கள் பாடியில் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறது மட்டும் அர்த்தம் கிடையாது. சில பேருக்கு அது நேச்சுரலாகவே அப்படி கிராக்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சப்போஸ் இந்த மாதிரி கிராக்ட் இருந்து உங்களுக்கு ஒரு இல்னஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட மென்டல் ஹெல்த்தை வந்து கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். பிகாஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி பிளேஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ரோல். அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது அகெயின் உங்களோட டைஜஷனை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். ஆயுர்வேதாவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா உங்களோட டைஜஸ்டிவ் ஃபயர். தட் பிளேஸ் த வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் உங்களோட ஓவரால் ஹெல்த்தை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ இது எல்லாமே நீங்கள் நல்லாவே கவனமாக பார்த்துக்கணும். நம்ம நாக்கு வந்து ஜஸ்ட் ஒரு சென்சரி ஆர்கன் கிடையாது, ஒரு டேஸ்ட் பட்ஸ் மட்டுமே கிடையாது நம்ம டங். அதையும் தாண்டி நம்மளோட ஓவரால் ஹெல்த்தையும் அது வந்து ப்ரெடிக்ட் பண்ணுது. அப்படிங்கிற போது நம்ம நாக்கையும் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துக்கணும். எப்படி பார்த்துக்கணும்? அஃப்கோர்ஸ் நம்மளோட டங் கிளீனிங், அதாவது டங் ஸ்க்ரேப்பிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டங் கிளீனிங் டங் ஸ்க்ரேப்பிங் பண்ணும்போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஓரல் ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்கும். அதுக்கப்புறம் உங்களோட டங்கில் இருக்க அந்த எக்ஸசிவ் கோட்டிங் வந்து ரிமூவ் பண்ணும். உங்களோட ஓவரால் டேஸ்ட் பட்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் உங்களோட டைஜஸ்டிவ் ஃபயர் வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓவரால் டைஜஷன் வந்து பிகாஸ் உங்களோட டைஜஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யோர் மவுத். ஸோ உங்களோட ஓவரால் டைஜஷனையும் உங்களுக்கு ப்ராப்பராக பார்த்துக்கும். அதுக்கப்புறம் உங்கள் பாடியில் இருக்க அக்யூமுலேட்டட் டாக்ஸின்ஸும் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். பேட் பிரெத் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூவாக இருக்கும். ஸோ அந்த பேட் பிரெத்தும் உங்களுக்கு வந்து ரிலீவ் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் சொன்ன டங் எக்ஸாமினேஷன்லாம் நீங்கள் செல்ஃபாக வீட்டில் கூட பண்ணிக்கலாம். இருந்தாலும் கோ டேக் அ ப்ராப்பர் கன்சல்டேஷன் வித் அ குவாலிஃபைடு ஃபிசிஷியன். எடுத்துக்கிட்டு உங்களோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் உங்களுக்கு இந்த டங் எக்ஸாமினேஷன் பற்றி ஆர் உங்களுக்கு வேறு ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் பற்றி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த வர வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.